ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில் இருக்க டெல்லி சுல்தானியம் இந்த லெசனில் இருக்க லைன் பை லைன் கொஷின் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், 11ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவை கொள்ளையடித்தவர்கள் யார்? துருக்கிய குதிரைப்படை வீரர்கள். முஸ்லிம் வீரர்களின் வெற்றிக்கான காரணம் எது? போர் செய்யும் ஆற்றல். இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி 12ஆம் நூற்றாண்டில் யாரால் நிறுவப்பட்டது? முகமது கோரி. முகமது கோரியின் இறப்பிற்கு பின் இந்தியாவிலிருந்து துருக்கிய படைகளுக்கு தன்னை அரசராக அறிவித்துக் கொண்டவர் யார்? குத்புதீன் ஐபக். அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியது யார்? குத்புதீன் ஐபக். அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் குத்புதீன் ஐபக். மம்லுக் என்ற அரேபிய வார்த்தையின் பொருள். மம்லுக் என்ற அரேபிய வார்த்தையின் பொருள் அடிமை. குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன் ஆகிய மூவரும் இந்தியாவை எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தனர்? 84 ஆண்டுகள். குத்புதீன் ஐபக் எதை தலைநகராக கொண்டு தன் ஆட்சியை தொடங்கினார்? குஜராத். குத்புதீன் ஐபக் கீழே கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்தார்? பக்தியார் கல்ஜி. குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக். குதுப் மினாரை கட்டி முடித்தவர் யார்? சம்சுதீன் இல்துமிஷ். குதுப் மினாரை கட்டி முடித்தவர் சம்சுதீன் இல்துமிஷ். ஐபக் எந்த விளையாட்டின் போது தவறி விழுந்து படுகாயம் அடைந்தார்? போலோ விளையாட்டின் போது. இல்துமிஷ் இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 26 ஆண்டுகள். இல்துமிஷ் இந்தியாவை ஆட்சி புரிந்த ஆண்டுகள் 26. இல்துமிஷ் தனக்கு பின்னர் டெல்லியின் வாரிசாக நியமித்தவர் ரஷ்யா. நாற்பதின்மர் என்று அறியப்பட்ட குழுவை ஒழித்தவர் யார்? நாற்பதின்மர் என்று அறியப்பட்ட குழுவை ஒழித்தவர் கியாசுதீன் பால்பன். ரஷ்யா சுல்தானாவுக்கு எதிராக நடந்த சதியால் அவர் எந்த ஆண்டு கொலையுண்டார்? 1240ஆம் ஆண்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. செங்கிஸ்கான் பேரனும் ஈரானின் வைஸ்ராயுமான குலகுகன் என்பவரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து வர மாட்டார்கள் என்ற உறுதிமொழியை பெற்றவர் கியாசுதீன் பால்பன். மங்கோலியரின் தாக்குதல்களில் இருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக பால்பன் எதை அதிக அளவில் கட்டினார்? கோட்டைகளை. பால்பனின் மறைவுக்கு பின் அரசர் பிரதிநிதியாக பதவியேற்றவர் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. பால்பனின் மறைவுக்கு பின் அரசர் பிரதிநிதியாக பதவியேற்றவர் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. கில்ஜி ஆட்சி யாரிடமிருந்து தொடங்கியது? மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. தக்கான அரசின் தேவகிரிக்கு எதிராக மேற்கொண்ட அரசு யாருடைய முக்கியமான படையெடுப்பாகும்? அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி டெல்லியில் சுல்தானாக தன்னை அறிவித்துக் கொண்ட ஆண்டு 1296ஆம் ஆண்டு. அலாவுதீன் வரிகளை வசூல் செய்யும் பணியை யாரிடம் ஒப்படைத்தார்? இராணுவ அதிகாரிகளிடம். துக்ளக் அரச வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர். துக்ளக் அரச வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் கியாசுதீன் துக்ளக். கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி. கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 26. கியாசுதீன் துக்ளக் தன் மகன் ஜனாகான் எதற்கு எதிராக போரிட வைத்தார்? வாராங்கல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 27. டெல்லிக்கு அருகிலுள்ள துக்லக்பாத் என்ற புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டியவர் கியாசுதீன் துக்ளக். முகமது பின் துக்ளக் என்ற பெயரோடு அரியணை ஏறியவர் ஜனாகான். முகமது பின் துக்ளக் என்ற பெயரோடு அரியணை ஏறியவர் ஜனாகான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29. முகமது பின் துக்ளக் தேவகிரியை எந்த பெயராக மாற்றினார்? தௌலதாபாத். காலியாக கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது என டெல்லியை பற்றி கூறியவர் இபன் பதுதா. டெல்லியில் இருந்து தௌலதாபாத் செல்ல எத்தனை நாட்கள் நடக்க வேண்டும்? 40 நாட்கள். நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் அலாவுதீன் கில்ஜி. நிலவரியை பணமாக வசூலிக்கப்பட வேண்டும் என ஆணை பிறப்பித்தவர் முகமது பின் துக்ளக். இந்த 2 கொஸ்டினும் பாருங்க. நிலவரியை பார்த்தீங்கன்னா தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. இதே
நிலவரியை பார்த்தீங்கன்னா பணமாக வசூலிக்கப்பட வேண்டும் என ஆணை பிறப்பித்தவர் யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். அடுத்து கொஸ்டின் நம்பர் 34. முகமது பின் துக்ளக் போதுமான நாணயங்கள் இல்லாததால் அடையாள பணமாக எதை வெளியிட்டார்? செப்பு நாணயங்கள். முகமது பின் துக்ளக் சுல்தானாக எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 25 ஆண்டுகள். மதுரை எப்போது தனி சுல்தானியமாக உருவானது? 1334ஆம் ஆண்டு. வங்காளம் எப்போது சுதந்திர அரசானது? 1346. ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளைகளை நிறுவியவர் பிரோஷ். நிரோஷாபாத், கான்பூர், ஹிசார் மற்றும் பிரேஷ்பூர் ஆகிய நகரங்களை நிர்மாணித்தவர் பிரோஷ். டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை அரங்கேற்றியவர் தைமூர். டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை அரங்கேற்றியவர் தைமூர். தைமூர் படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்தபடியாக அதிகம் பாதிப்புக்கு உள்ளான பகுதி பஞ்சாப். இந்தியாவின் வலிமையின்மையை சாதகமாக்கி தைமூர் எந்த ஆண்டு டெல்லியை கொள்ளையடித்தார்? டிசம்பர் 1398. அடுத்த கொஸ்டின். டெல்லி சுல்தானியம் பல சுதந்திர அரசுகளாக சிதறுண்டு போனாலும் முகலாயர் படையெடுப்பு வரை எத்தனை ஆண்டுகள் தாக்குப்பிடித்தது? 114 ஆண்டுகள். டெல்லியை விட்டு செல்வதற்கு முன்பாக தைமூர் தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்து சென்றார்? கிசர் கான் என்பவரை. கிசர் கான் செய்யது அரச வம்சத்தை தோற்றுவித்த ஆண்டு 1414ஆம் ஆண்டு. அலாவுதீன் ஆலம் அரச பதவியை துறந்ததன் காரணமாக டெல்லியின் சுல்தானாகும் வாய்ப்பு யாருக்கு கிடைத்தது? பகலுல் லோடி. பகலுல் லோடி எந்த பகுதியின் ஆளுநராக பணியாற்றினார்? பஞ்சாப் பகுதியின். லோடி ஆட்சியை நிறுவித்தவர் யார்? லோடி ஆட்சியை நிறுவித்தவர் பகலுல் லோடி. ஆக்ரா நகரை நிர்மாணித்து அதனை தலைநகராக ஆக்கியவர் சிக்கந்தர் லோடி. ஆக்ரா நகரை நிர்மாணித்து அதை தலைநகராக ஆக்கியவர் சிக்கந்தர் லோடி. இப்ராஹிம் லோடி 1526இல் பானிபட் போர்க்களத்தில் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? பாபரால். இப்ராஹிம் லோடி 1526இல் பானிபட் போர்க்களத்தில் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? பாபர். லோடி அரச வம்சத்திற்கு டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் பாபர். லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் பாபர். முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. பண்டகன் என்பது பாரசீக சொல். கீழே கங்கை சமவெளி பகுதிகள் எவை? பீகார் மற்றும் வங்காளம். சகல்கானி அல்லது நாற்பதின்மர் குழு என்பது 40 பேர் கொண்ட குழு. ஜலாலுதீன் யாகுத் என்பவர் எத்தியோப்பியா அடிமை. இக்தா என்பது எதை குறிக்கும்? இக்தா என்பது எதை குறிக்கும்? நிலங்கள். அமீர் குஸ்ரு என்பவர் பாரசீக கவிஞர். அடுத்து ஜவஹர் என்பது ஒருவித சடங்கு முறை. மொரோக்கோ நாட்டு பயணி இபன் பதுத்தா என்பவர் மொரோக்கோ நாட்டு பயணி. இல்துமிஷ் மங்கோலியர்கள் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக துருக்கிய பிரபுக்கள் 40 பேர் கொண்ட குழுவை உருவாக்கினர். அக்குழு சகல்கானி அல்லது நாற்பதின்மர் குழு என அறியப்பட்டது. இல்துமிஷ் மங்கோலியர் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக துருக்கிய பிரபுக்கள் 40 பேர் கொண்ட குழுவை உருவாக்கினர். அக்குழு சகல்கானி அல்லது நாற்பதின்மர் குழு என அறியப்பட்டது. குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் இல்துமிஷ். குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் இல்துமிஷ். இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இக்தா என்று. பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ரு என்பவரை ஆதரித்தவர் பால்பன். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். தனது தலைநகரை டெல்லியிலிருந்து நாட்டின் மைய பகுதியின் தேவகிரிக்கு மாற்றியவர் முகமது பின் துக்ளக். ஸோ இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய கொஷின் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.